Welcome all of you to my video. In this video we are going to see Chapter 8 Statistics and Probability, Exercise 8.1 12th sum. The measurements of the diameters in centimeters of the plates prepared in a factory are given below. Find its standard deviation. So என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டேட்டா கொடுத்துட்டு அகைன் we are going to use the assumed mean method. ஸோ assumed mean method படி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனுடைய ஃபார்முலா ஃபார் அசியூம்டு மெத்தட். ஸோ அசியூம்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டேபிள் போடலாம். ஸோ டேபிள் இப்படி போட்டுக்கோங்க. டி என்பது பார்த்திங்கன்னா டயமீட்டர், மிட் வேல்யூ, ஸோ எஃப்ஐ அது வந்து நம்ம கீழே ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ தான் எஃப்ஐ அண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா டிஐ அதான் அசியூம்டு மீன் உள்ளது. எஃப்ஐ டிஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்ஐ இன்ட்டு டிஐ பண்ண வேண்டியது எஃப்டிஐ ஸ்கொயர் அண்ட் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ டி நான் டயமீட்டர் எழுதிக்கிறேன் 21 to 24, அடுத்து பார்த்தீங்கன்னா 25 to 28, அடுத்து பார்த்தீங்கன்னா 29 to 32, அடுத்து பார்த்தீங்கன்னா 33 to 36, அடுத்து பார்த்தீங்கன்னா 37 to 40, ஸோ டேட்டாஸை போட்டேன். இந்த மிட் வேல்யூ எழுத வேண்டியதான். ஸோ மிட் வேல்யூன்னு பார்க்கும்போது எப்படி எடுக்கணும் பாருங்கள். 21 to 24 எந்த மிட் வேல்யூ வரும்? 22.25. ஏன்னா 3 தான் இருக்குது பாருங்கள். 21, 22, 23, 24. ஸோ 4 இருக்குது. ஸோ 21லேருந்து 24 பார்க்கும்போது 3 வேல்யூஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. 21, 24 அதான் 22, 23 ஒரு வேல்யூ. அந்த மாதிரி பார்க்கும்போது 22.5 போட்டுங்க. 25 to 26 26.8. இது ஒன்று கூட்டி 0.5 போட்டுங்க. ஸோ அப்படி பண்ணுங்கள். அப்போ 30.5, 32.5, 34.5, 38.5, அடுத்த பார்த்தீங்கன்னா 42.5. இப்போ பாருங்கள், we need FI. FI, what do you mean by FI? FI பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டேட்டா வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஸோ அது வந்து 15 வரும், 18, 20, அடுத்தது 16, 8, 7. இப்போ DI is equal to XI minus A. XI minus A பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் தேவை நம்மளுக்கு. ஸோ அசியூம்டு மீன் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா அசியூம்டு மீன் எப்படி கட்லே பண்ணணும்னா இதில் நடுவில் எடுத்துக்காங்க. ஸோ 34.5 நான் எடுத்துக்கிறேன். ஒரு கேல்குலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 34.5 எடுத்துக்கிறேன். இவ்வளோ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எதாவது செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்படி செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். 22 மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ டிஐ ஈக்குவல் டு XI மைனஸ் ஏ வருது. நம்மளுக்கு வந்து இது 22.5லேருந்து ஏ நீங்கள் செப்பரேட் பண்ணிங்க. இது வந்து -12. ஸோ அடுத்து 26.5லேருந்து ஏ என்னது பார்த்தீங்கன்னா 34.5. ஸோ -8 அப்படி எப்படி செப்பரேட் பண்ணி பாருங்கள். 35 minus 34.5 minus 4 இது 0, 4, 8 கண்டினியூஸாக வரும். ஏன்னா 4 தான் கூட்டிட்டு பாருங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ அவங்க அதே போல் 4 கூடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் இந்த டேட்டாலேருந்து டிஐ என்பது. ஸோ அதுக்காக தான் அசியூம்டு மீன் மெத்தட். ஸோ எஃப்ஐ இன்ட்டு டிஐ எழுதணும். இதில் இருந்து மற்ற பண்ணணும். ஸோ 15 into 12 180, பட் மைனஸில் போடணும். 18 into 8 பார்த்தீங்கன்னா 18 into 8 வந்து 144, பட் மைனஸில் போடணும். அது இது பார்த்தீங்கன்னா 20 into 4 -80 இது 0 வரும். 8 4s are 32, 7 8 56. DI ஸ்கொயர் வேணும். ஸோ டிஐ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது 144 ஆயிரும். 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16, 0, 16, 64. ரைட், ஆட் திஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வரும். என்ன வரும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா எஃப்ஐ மேட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஐ மேட்ரு என்ன வரும் பாருங்கள். ஸோ 15 into 144 அதெல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இது 2160 வருது. இது 18 into 64 பார்த்தீங்கன்னா 84 into 64 வந்து 1152 வருது. தென் 20 into 16 பார்த்தீங்கன்னா 2 16 3 2 ஒரு 0 போட்டுக்கோங்க. 16 into 0 0, 8 into 4 8 into 16 வருது 128, 7 into 64 7 into 64 பார்த்தீங்கன்னா 448 வருது. ஸோ இதான் எஃப்ஐடிஏ ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும்.
ஸோ எதெல்லாம் சம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா we need this sum and this sum. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சம் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ இதெல்லாம் சம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 316 வருது. 316 இந்த மைனஸில் தான் வரும். ஏன்னா இது வந்து இது அவ்வளோ பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ வரும், இது சின்ன வேல்யூ வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா -316 வரும். தென் இதை அவ்வளோத்தையும் நான் சம் பண்ணி போடுறேன். 4208 வருது. பாருங்கள், நம்ம இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாம் எல்லாத்தையும். ஸோ சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா 4208 டிவைடட் பை 84 மைனஸ் 316. ஸோ மைனஸ் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்றும் போடாட்டியில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 84 ஸ்கொயர் இதெல்லாம் அப்படியே நம்ம இப்போ டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை மேலே டிவைட் பண்ணிவிட்டு அது பிறகு ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணிடுறது அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ 408 டிவைட் பை 84. ஸோ அப்போ தான் கேல்குலேஷன் சிம்பிளாக இருக்கும். ஸோ 50.095 இந்த மாதிரி வருது. ஸோ 50.095 இந்த மாதிரி வருது மைனஸ். இப்போ இதை பாருங்கள், 316 டிவைட் பை 84 பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது பண்ணிங்கன்னா 3.761 வருது. அது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. தட் இஸ் சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கினேன் 50.095 மைனஸ் 3.761 into whole square. ஸோ 3.761 into 3.761 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 14.14 அப்படி வருது. ஸோ 5 ரூபா போட்டுக்கோங்க. ஸோ இதை நான் அப்படியே சப்ரேட் பண்ணிடுறேன். ஸோ சப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் அடிங்க. ஸோ 50.095 மைனஸ் 14.145. ஸோ 0 இது வந்து நம்மளோட 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ஆயிரும், இது 9 ஆயிரும், இந்த 4 ஆயிரும். 10 minus 1 9. இது வந்து 9 வந்திருக்கா. 9 minus 4 what is 9 minus 4? 9 minus 4 வந்து 5 3. ஸோ 35.95 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 35.95 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு 5.995 இந்த மாதிரி வரும். அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 5.995. ஆர் நீங்கள் இதை அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 6 கூட போட்டுக்கலாம். ஸோ 6ன்னு சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி விடுங்க. தேங்க்யூ.